Hi everyone. இப்ப 3-dimensional geometryல ஒரு question பாருங்க. Find the equation of a line passing through the point -1, 3, -2. அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் லைன் L1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லைன் ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கணும். இந்த லைன் ஈக்குவேஷன் மேல பாஸ் ஆகிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் -1, 3, -2. இப்ப அண்ட் பர்பண்டிகுலர் டு த லைன்ஸ் யாரு இந்த L1ங்கிற லைனு மத்த ரெண்டு லைனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கான். அப்ப பர்பண்டிகுலரா இருக்குன்னா இப்படி கனெக்ட் பண்றோம். இந்த லைனுக்கு பேரு L2, அதுதான் இந்த ஈக்குவேஷன். அதே மாதிரி இன்னொரு லைன் பர்பண்டிகுலரா இருக்கு, அதை வந்து L3ன்னு வச்சுக்கிறோம், அதுதான் இந்த ஈக்குவேஷன். அப்ப இந்த பேட்டர்ன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த L1 லைன் L2க்கும் L3க்கும் பர்பண்டிகுலரா தான் இருக்கு. பட் L2வும் L3யும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரலா தான் இருக்கும். பை கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு அது தெரிய வருது. இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன்ஸ் என்னென்ன, யாருக்கு L2க்கு என்ன L3க்கு என்னன்னு பாக்குறோம். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் L2 அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிற நம்பர்ஸ் தான். அப்ப -3, 2, 5 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் லைன். அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் இது ஒரு லைனுக்காச்சா. அதே மாதிரி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் L3 தேர்ட் லைனுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா L1 is perpendicular to both L2 and L3, but we clearly know that L2 and L3 are parallel. Clearly we know that L2 and L3 are parallel. ஸோ இப்போ ரெண்டு லைன் பேரலா இருக்குன்னா அப்ப அந்த கான்செப்ட்ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? பேரலல் லைனா இருக்கும்போது அந்த லைன் ஈக்குவேஷன் இதுல கனெக்ட் ஆகுறத நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? பேரலல் அப்படின்னாலே we know that A cross B கண்டுபிடிப்போம். அந்த A cross B கண்டுபிடிச்சு நம்ம லைன் ஈக்குவேஷனை டெவலப் பண்ணிக்கலாம். The given line is perpendicular to both the lines அப்படின்னு இருக்கிறதுனால since the given line is perpendicular to both the lines, அப்ப the direction ratios of required line எப்படி இருக்கும்? நமக்கு தேவைப்படுற required line யாரு? L1. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் கொசைன்ஸை வச்சுன்னா கிராஸ் ப்ராடக்டா நம்ம போட்டுக்கணும். அதாவது I வெக்டார் பிளஸ் 2J வெக்டார் பிளஸ் 3K வெக்டார் இந்த லைனோட இதுக்கு மேல உள்ள டைரக்ஷன் ரேஷியோஸோட கிராஸ் ப்ராடக்ட் -3I வெக்டார் பிளஸ் 2J வெக்டார் பிளஸ் 5K வெக்டார். ரெண்டு வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்ப? ஏன்னா அதை கண்டுபிடிச்சாதான் டைரக்ஷன் ரேஷியோஸ் போட முடியும். ஸோ அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் I வெக்டார், J வெக்டார், K வெக்டார், ஐயோட காம்பனன்ட் 1, 2, 3, J அடுத்த லைனோட காம்பனன்ட் -3, 2, 5 இதை எலாபரேட் பண்றோம். அப்ப எலாபரேட் பண்ணும்போது I இன்டூ 2 5s are 10, -2 3s are 6. செகண்ட் -J வெக்டார் போடுவோம் into 1 5s are 5 -3 3s are 9 plus K vector into 1 2s are 2 plus 2 3s are 6. அப்ப ஆன்சர் போடும்போது 4I vector plus not plus -14J vector plus 8K vector. This is your direction ratios. இதுல எல்லாத்துலயுமே காமனா என்னால 2 டேபிள எடுக்க முடியும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா 2I -7J plus 4K. ஸோ 2, -7, 4 அப்படிங்கிறது தான் நம்மளோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த ரெக்வயர்ட் லைன். இப்போ கேள்வி என்னன்னா வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வேணும், பட் அதுல ஒரு பாயிண்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க -1, 3, -2ன்னு. அப்ப அதை எழுதும்போது -1I வெக்டார் plus 3J வெக்டார் -2K வெக்டார் plus lambda into அந்த parallel direction இருந்த வெக்டார் 2I வெக்டார் -7J வெக்டார் plus 4K வெக்டார் அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வெக்டார் ஈக்குவேஷன். இப்ப இதோட கண்டினியூவேஷனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன்
நம்ம வரைஞ்ச இந்த L1 அப்படிங்கிற லைன் ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்றோம், டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பி எந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம வரைஞ்சோமோ அதுல இருந்து ஆரிஜினுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் O to P வெக்டார் இன்டூ அந்த parallel டைரக்ஷன்ல கொடுத்த பாயிண்ட் என்னென்ன கிராஸ் ப்ராடக்ட்ல கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிக்கிறோம். இப்ப பாருங்க, நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ல ஓ பி வெக்டார்னு வச்சுக்கோம், பி தான் அந்த பாயிண்ட், இன்டூ எஸ் வெக்டார், எஸ்ங்கிறது இந்த பேரலல் டைரக்ஷன்ல உள்ளது, டிவைடட் பை மேக்னெட்டியூட் ஆஃப் எஸ் வெக்டார். இப்போ ஓபி எப்படி கண்டுபிடிப்பேன்னா, பியோட பாயிண்ட்ங்கிறது வேற யாரும் இல்ல, -1,3,2. எஸ்ங்கிறது இந்த பேரலல் டைரக்ஷன்ல இருக்கிற பாயிண்ட். அப்போ ஆரிஜின்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணா இதுதான் வரும். அப்ப நம்ம இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டைரக்ஷன்ல உள்ளதையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து டாட் எடுத்தோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். -1 இன்டூ என்ன வருது, அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ இந்த வெக்டாரை எழுது, -1i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் -2k வெக்டார். இதுதான் இங்கே இருக்கிற பாயிண்ட், ஆரிஜின்றதுனால அதே தான் வரும். இன்டூ எஸ்ஸோடதுக்கு வந்து 2i வெக்டார் -7j வெக்டார் பிளஸ் 4k வெக்டார்னு வரும். இது போக மேக்னெட்டியூடில் நம்ம 2i வெக்டார் -7j வெக்டார் பிளஸ் 4k வெக்டார்னு எழுதிக்குவோம். அப்போ இந்த இடத்துல நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுவேன்னா, கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு மேலே டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் எடுத்தா i வெக்டார் பிளஸ் j வெக்டார் பிளஸ் k வெக்டார், இங்கே வந்து -1, இங்கே 3, இங்கே -2, இங்கே 2, இங்கே -7, இங்கே 4. இங்கே கீழே டினாமினேட்டர்ல பிரச்சனை இல்லை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணா 4, 7 ஸ்கொயர் பண்ணா 49, 4 ஸ்கொயர் பண்ணா 16. மேலே உள்ளதுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிங்க. i வெக்டார் 12 - 14, அதே மாதிரி -j வெக்டார் -4 -4 + 4 plus k வெக்டார் இன்டூ 7 - 6. ஸோ கீழே டினாமினேட்டர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 plus 6 55, 65, square root of 69 is your answer. அப்ப இந்த இடத்துல மேல உள்ள நியூமரிக்கலுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா -2i வெக்டார் வருது. இது எல்லாமே நம்ம எதுக்குள்ள எழுதிட்டு இருக்கோம், மேக்னெட்டியூடுக்குள்ள தான் எழுதிட்டு இருக்கோம். அதை மறந்துடக்கூடாது. ஃபைனல் ஸ்டெப்ல மேக்னெட்டியூட் போடணும். முதல்ல வெக்டாரை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா மேக்னெட்டியூட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 0j வெக்டார் பிளஸ் 1k வெக்டார் அப்படின்னு வருது. ஸோ டிவைடட் பைல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. இதுக்கு பிரச்சனை இல்லை, டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 பிரச்சனை இல்லை, நியூமரேட்டருக்கு மட்டும் மேக்னெட்டியூட் எடுக்கணும். அப்போ மேக்னெட்டியூட் எடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4, 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 69. ரெண்டத்தையும் சேர்த்து 1 எழுதினீங்கன்னா 5/69. தேங்க்யூ.